அவள் செவ்விதழே பச்சை நிறம் அவள் திருமேனி பவள நிறம் அவள் செவ்விதழே மஞ்சள் முகம் அவள் தேவி முகம் மஞ்சள் முகம் மண்ணை தேவி முகம் மஞ்சள் முகம் அவள் தேவி முகம் வெண்ணை நிறம் அவள் திருவுள்ளம் மலர்களிலே பல நிறம் கண்டேன் திருமாலவ கருணை மனம் கண்டேன் மலர்களிலே பல மனம் கண்டேன் திருமாலவன் கருணை மனம் கண்டேன் மலர்களிலே பல நிறம் கண்டே நானிலம் நாரணன் விளையாட்டு நாயகன் பெயரில் திருப்பாட்டு நானிலம் நாரணன் விளையாட்டு நாயகன் பெயரில் திருப்பாட்டு ஆயகுல பிள்ளை விளையாட்டு ஆயக்குட பிள்ளை விளையாட்டு ஆயகுல பிள்ளை விளையாட்டு அடியவர்க்கென்றும் அருள் கூட்டி மலர்களிலே பல நிறம் கண்டேன் திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன் மலர்களிலே பல மனம் கண்டேன் திருமாலவன் கருணை மனம் கண்டேன் மலர்களிலே பல நிறம் கண்டேன் திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன் நாராயணம் ஓம் நமோ நாராயண ஹரிவோம் நமோ நாராயணாய நமக பராபரத்தில் பரம் பரத்தில் சிவம் சிவத்தில் சக்தி சக்தியில் நாதம் நாதத்திலே விந்து விந்துவிலே சதாசிவன் சதாசிவனிலே மகேஸ்வரன் மகேஸ்வரனிலே ருத்ரன் ருத்ரனிலே விஷ்ணு விஷ்ணுவிலே பிரம்மா பிரம்மாவிலே அகயம் அகயத்திலே வாயு வாயுவிலே தாயு தேயுவிலே அப்பு அப்புவிலே பிரிது பிரிதுவிலே அன்னம் அன்னத்திலே நரமிருக பட்சி தாவரங்கள் எல்லாம் உண்டாயின இத்தியாய் காரண வழிகால இவையெல்லாம் பிரமதேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவையாகும் மேலும் பிரமதேவனாகப்பட்டவர் உலக சந்ததியை பெருக்க நினைத்து படைத்திட்ட 10 பிரஜாபதிகளான தட்சன் வசிஷ்டர் கௌதமர் காசிபர் அத்திரி புலசியர் ஆங்கிரசு மரிசி பிருகு நாரதன் என்று சொல்லக்கூடிய 10 பேர்களை தோற்றுவித்தார். அதில் யாமோ அன்னவரின் வலது தொடையிலிருந்து தோன்றினேன். அது சமயம் எனது அண்ணனாகப்பட்ட தக்கனானவன் பஞ்ச சயனின் மகளான அசுக்கினியை மணந்து கொண்டு அவன் உலக சந்ததியை பெருக்க நினைத்து ஹரியசூரிகளிடம் 16 புதர்களை பெற்றெடுத்தான். நான் அவர்களை அந்த தொழிலிலே ஈடுபட விடாது ஞான உபதேசம் செய்ய அவர்கள் விஷ்ணுவை இணைந்து தவமிருந்து வைகுண்டம் சென்றடைந்த காரணத்தினால் மீண்டும் சபால சூரியர் என்ற 1000 ஆண் மக்களை பெற்றெடுத்தான். அவர்களுக்கும் நான் அதிபதிப்படி செய்ய என் மீது கோபம் கொண்டு நான் ஒரு நாளைக்கு மேல் ஓரிடம் தங்கக்கூடாது என்றும் தினமும் ஒரு கலகம் செய்யாது போனால் எமது சிரமானது 1008 சுற்றுகளாக வெடிக்கிறது. என மழை காலம் தானே அப்படின்ற காரணத்தினால அடமலை பிடிச்சி ஊத்து மத்தியில காத்து மழையும் புயல் காற்று வீசி மழையடிக்கிறது போன்று உங்களுக்கெல்லாம் சந்தோஷம் இல்லைங்களானே? அப்படியா? நீங்க சொன்ன வசனத்துக்காண்டி இப்போ வாச்சன் பத்தியா? ஆமா. ஆட போங்க சாமி. வேற எதுக்கு? சாமி அங்கேருந்து மதுரையில இருந்து கூட்டி வந்திருக்கமே. சரி. இதெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்களே. சரி. அவங்க எல்லாம் எந்திரிச்சு உட்காரட்டுமே அப்படிங்கிறாங்க. எழுப்புறதுக்காண்டி உட்காந்து வாச்சான். இதுதான் காரணமா? ஆமா. நான் வேற எதுவும் நினைச்சிங்க என்னுடைய தலை வெடிக்கணும் அதை பார்த்து நீங்க சந்தோஷப்படணும் அப்படி நினைச்சிட்டீங்களாக்க நான் தவறா நின்றுவிட்டேன். பாத்தீங்களா எவ்வளவு ஒரு பேரானந்தம், எவ்வளவு ஒரு நல்லுள்ளம் அப்படி இருக்கணும். ஆக என்னை கண்டவர்கள் எல்லாம் கலகக்கார நாரர் என்றே கூறுவார்கள். முதலிலே முன்னே மகா கல்பத்திலே கந்தர்வ குலத்திலே உபருக்கின்ற பெயரோடு தோன்றினேன். இரண்டாவது பிறவியாக துர்மிலன் கலாவதிக்கு மகனாக அவதரித்தேன். மூன்றாவது பிறவியான பிரம்மபுத்திரனாகிய நான் இன்று அதிகாலையில் எனக்குரிய நேமனிஷ்டிகளை முடித்துவிட்டு மும்மூர்த்திகளின் ஆசிகளை பெற்று கலகத்தை நாடி பூவலகம் வந்துள்ளேன். நான் செய்யும் கலகமானது சித்து பெற வேண்டுமானால் அந்த மூல பரம்பொருள் மூசிக வாகனன் கணபதியை தொழுது பின் காரியத்தை துவங்கலாம் என்ற எண்ணத்தில் பார்த்தால்
கலைவாணி தான் பெற்ற இரு பிள்ளை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே வேல முகத்தோடும் வேத முழக்கோடும் வேத முகத்தோடும் வேத முழக்கோடும் மணவரை பலம் வந்த கணநாதனே கலைவாணி தான் பெற்ற திருப்பிள்ளை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே வேத முகத்தோடும் வேத முழக்கோடும் முகத்தோடும் வேத முழக்கோடும் மணவரை பலம் வந்த கணநாதனே கலைவாணி தான் பெற்ற திருப்பிள்ளை மனம் கொள் கல்யாண மணவாளனே திருமாலும் உனக்கிங்கு மாப்பிள்ளை தோழன் சிவனாடும் கல்யாணம் தேரோட்டும் பாகன் திருமாலும் உனக்கிங்கு மாப்பிள்ளை தோழன் சிவனாடும் கல்யாணம் தேரோட்டும் பாகன் உலகம் யாவும் வந்து உனது பூமுகத்தில் இலகம் தீட்டியது திருமகனே உலகம் யாவும் வந்து உனது பூமுகத்தில் இலகம் தீட்டியது திருமகனே சித்தி புத்தி என்னும் சக்தி இருவரும் உனக்காக மனத்தோடு கலைவாணி தான் பெற்ற திருப்பிள்ளை மனம் கொள் கல்யாண மணவாளனே கண்ணீரில் உள்பாடும் கலைமகள் கழுவ பட்டாடை கணையெடுத்து பிரம்மாவும் கொடுத்தே பன்னீரில் உள்பாதம் கலைமகள் கழுவ பட்டாடை கணையெடுத்து பிரம்மாவும் கொடுத்தே புனித பூமலைக்கு இனிய தேன்மலையும் பொலிய அதில் இன்பம் மனவலிய புனித பூமலையும் இனிய தேன்மலையும் பொலிய அதில் இன்பம் மனவலிய எட்டு திக்கு பெற்ற கொட்டும் கிளியொலி கண்ணனாத மணநாளை ஒளி கலைவாணி தான் பெற்ற திருப்பிள்ளை மனம் கொள் கல்யாண மணவாளனே வேத முகத்தோடும் வேத முழக்கோடும் வேல முகத்தோடும் நீல முகத்தோடும் மணவரை வலம் வந்த கணநாதனே கலைவாணி தான் பெற்ற திருப்பிள்ளை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே கைதட்டிய உள்ளங்களுக்கு இங்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாரதராக காட்சியை அளித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் மதுரையைச் சேர்ந்த பழனிசாமி அவர்களுக்கு நமது விழா கமிட்டியின் சார்பாக மலர் மாலை அணிவித்து மற்றும் பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு மலர் மாலையும் கைத்தறி ஆடையாக இல்லாமல் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இங்கே தக தக தகவென்று மின்னும் ஆடையை அணிகலன் போலே எனக்கு அணிவித்த நமது ஊர் எத்திலோடு கிராமத்தாருக்கும் பெரியோருக்கும் சான்றோருக்கும் இம்மண்ணை ஆன்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் இரு கரம் கூப்பி சிறந்தாழ்த்தி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணே சாமி சொல்லுங்க. இப்போ பொன்னாடை பொறுத்தனாங்க பார்த்தீங்களா, ஆமா, அதுக்கு ஒரு தத்துவம் இருக்குண்ணே. அப்படின்னு அந்த தத்துவம். தத்துவத்தை தமிழன் தான் வச்சான். ஏன்னா தமிழ்நாட்டில் தானே நம்ம குடியிருக்கோம் இல்லையா? ஆமா, ஏன்னா பன்முகத்தன்மை கொண்ட நாடு தமிழ்நாடு. எம்மொழியாக இருந்தாலும் செம்மொழியாக இருந்துட்டாலும் கூட தமிழ் மொழியில் பேசி அனைவருமாய் கூடி குழாவி அண்ணன் தம்பி போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாடு
தமிழ்நாடு அப்படி பார்க்க போற நேரத்தில் எப்படின்னா இந்த பொன்னாடை ஏன்னா அயல் நாட்டுகளெல்லாம் பாருங்களேன் பூங்கொத்து கொடுப்பாங்க பார்த்திருக்கீங்களா அது பெருசா சொல்லுவாங்க ஒரு பந்தாவா போய் பார்த்தா பூங்கொத்து கொடுத்தோன்னே அவரும் சிரிச்ச முகத்தோடு புன்முறுவலோடு வாங்கி கொள்வது வழக்கம். ஆனால் நம்ம நாட்டில் தான் பாருங்க அந்த பூங்கொத்து சிறிது நேரத்திலே சிறிது மணித்துளி அளவிலே வாடி போய்விடும், கீழே தான் போடணும், சருக போய் வச்சிருக்க முடியுமா? ஆனால் கைத்தறி ஆடை எதுக்கு வச்சான் தெரியுமா? மானமதை மறைக்கும் விதமாக அந்த கலாச்சாரத்தோடு சேர்ந்த பண்பாட்டை வச்சான் பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம். அதனாலதான் எல்லா இடங்களிலுமே அந்த பொன்னாடை போர்த்தும் பழக்கம் அயல் நாட்டுகளிலும் பரவி விட்டது. ஆனா இன்னைக்கு இருக்க பிள்ளைகள் அயல் நாட்டு வழக்கத்தை இங்கே கொண்டு வந்து திணித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். வெக்க கெடுதான் இருந்துட்டாலும் பரவாயில்ல, வந்த வேலையை பார்ப்போம் இல்லையா அப்படின்னு பார்க்க போற நேரத்திலே மச்சம் கூர்மம் வராகம் நரசிங்கம் வாமன பரசுராமன் தசரதராமன் கண்ணன் பலதேவன் கல்கி என்று சொல்லக்கூடிய 10 அவதாரங்களுக்கு சொந்தக்காரரான என்னுடைய பாட்டன் பரந்தாமனின் புகழை போற்றி பாட வேண்டும். 2 அவதாரம் முக்கியமான அவதாரம்னே, 10 அவதாரம் செஞ்சிருக்காரு. ஆனா 2 அவதாரம் முக்கியமான அவதாரம். ஒன்று ராமாவதாரம், மற்றொன்று கிருஷ்ணாவதாரம். ராமாவதாரத்திலே ஒருவனுக்கு ஒருத்தி தண்டாரம் எடுத்து பிரதாரம் நேசிக்க கூடாது என்ற தத்துவத்தை வைத்தான். அதே போன்று 2வது அவதாரம் கிருஷ்ணாவதாரத்திலே அரசு நெறிமுறை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், நியாயத்தின் பக்கம்தான், நியாயம்தான் தலை தோங்கி நிற்க வேண்டும் அப்படின்ற தத்துவத்தை வைத்தவன் என்னுடைய பாட்டன் பரந்தாமன். உலகளந்த மாயன் இல்லையா, 3 அடியிலே உலகளந்த மாயன். அப்பேற்பட்ட தத்துவத்தை கொடுத்த இந்த நாட்டு மக்கள் எல்லாம் உய்ய வேண்டும் என்று நினைத்து கொடுத்த என்னுடைய பாட்டலின் புகழை போற்றி பாட வேண்டும் என்று பார்த்தால் என்ன சொல்லியிருக்காரு? கீதாச்சாரம் சொல்லியிருக்காருல்ல, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கின்றதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கின்றது, எது நடக்குமோ அதுவும் நன்றாகவே நடக்கும். நீ நினைச்சா மாற்ற முடியாது. நிகழ்காலத்தில் என்ன வேண்டாலும் செய்யலாம் நினைச்சா, அதுவுமே என்னதான் எண்ணெயை பூசி தரையில் உருண்டு பிறண்டாலும் ஒற்றமன்னு தான் ஒட்டும். அதை போன்று நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது கையில் உள்ள பொன்னான வீணை, அதை சரியா வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதன்படி அந்த கீதாச்சாரத்தை மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வே, மானிடர் ஆன்மா மரணமேதாது, மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்று, நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள். என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய், கண்ணல் மனது கள்மனதன்றோ, காண்டீபம் நழுவவிட்டாய், காண்டீபம் நழுவவிட்டாய், மன்னரும் நானே மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே, சொன்னவன் கள்ளல் சொல்பவன் கள்ளல், துணிந்து நில் தர்மம் வாழே, புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னார், அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும், தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான், கண்ணனே தாக்கினான், கண்ணனே கொலை செய்கின்றான், காண்டீபம் எழுக நில் கைவல்மை எழுக, இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க.
परित्राणाय साधूनां विनाशाय सदुष्कृतां धर्म संस्थापनार्थाय सम्भवामि युगे युगे। உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவள் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவள் வகுத்ததடா கருணா, வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. ஊர்பலி ஏற்றாயடா, நானும் உன் பழி கொண்டேனடா, நானும் உன் பழி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவள் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. மன்னவர் பணி ஏற்கும் கள்ளனும் பணி செய்ய உள்ளடி பணிவானடா, நானும் உள்ளடி பணிவானடா. கர்ணா, மன்னித்து அருள்வாயடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவள் வகுத்ததடா கருணா, வருவதை எதிர்கொள்ளடா.
கைதட்டிய உள்ளங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை புவியடங்க காத்தாளை கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவாருக்கு ஒரு தீங்கில்லையே என்று அபிராமப்பட்டர் பாடியது போல அபிராமப்பட்டர் பாடினாதே அப்பலாத்தா நம்ம பாண்ட பார்க்க மாட்டாளா? அதானே நமது ஒரு அம்மனை 20 வருடத்துக்கு அப்புறம் கோவில் கட்டி இவ்வளவு பெருந்திரளாக அனைவரும் ஒற்றுமையாக நல்ல சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்படி இருக்கணும் ஊர்னா. அதை போன்று அந்த ஆத்தாளை வணங்குவதன் பொருட்டு நமது ஊர் காளியம்மன் தானே, நமது காளியம்மனை வணங்கும் விதமாக ஒரு பாடல். பூவாடக்காரி பொன்னழகி உனக்கு பொங்கலிட கிடைச்சது பாக்கிய எனக்கு மீன்கார வீடெங்கும் மீன் வாசம் இருக்கும் அடி மீனாட்சி நீ வந்தா எத்திலோடுவாள் காளியம்மா நீ வந்தா நெய்வாசம் அடிக்கும் அத்தாடி மாரியம்மா ஒரு ஆக்கி வச்ச மாரியம்மா அத்தாடி மாரியம்மா ஒரு ஆக்கி வச்ச மாரியம்மா மாலாக்கு அருமைய மாலாக்க வேணா நின்று முட்டு போயம்மா ஆத்தாடி மாரியம்மா பாட்டெடுத்தேன் தாளமிட்டேன் ஓடி வரலே மாறி தேடி வரலே பாட்டெடுத்தேன் தாளமிட்டேன் ஓடி வரலே காளி தேடி வரலே பேச்சுப்படி பொங்கல் உன்னை இங்கு வரலே பேச்சுப்படி பொங்கல் உன்னை இங்கு வரலே மூச்சடக்கி உன்னிடத்தில் அங்கு வருவேன் அத்தாடி மாரியம்மா ஒரு ஆக்கி வச்ச மாரியம்மா அத்தாடி மாரியம்மா ஒரு ஆக்கி வச்ச மாரியம்மா ஆலாக்கி அருமைய மாலாக்க வேணா நின்று முட்டு போடியம்மா சீக்கிரத்தில் காட்சி தந்த செல்வநாயகி புது சேலக்காரி பொங்காரி காளி நாயகி சீக்கிரத்தில் காட்சி தந்த செல்வநாயகி புது சேலக்காரி பொங்காரி காளி நாயகி பத்ரகாளி ருத்ரகாளி பாரடியம்மா இந்த பாவி மகே வீட்டிலே வைபோரடியம்மா பத்ரகாளி ருத்ரகாளி பாரடியம்மா இந்த பாவி மகே வீட்டிலே வைபோரடியம்மா ஆத்தாடி மாரியம்மா ஒரு ஆக்கி வச்ச மாடியம்மா ஆலாக்கி அருமைய மாலாக்க வேணா நின்று முட்டு போடியம்மா நன்றி நன்றி நன்றி. அதற்கு மேலாக குலவை போட்ட அன்பருக்கு மிக்க மிக்க நன்றி. குலவை சத்தம் அப்படி இருக்குல்ல அப்படின்ற காரணத்தினாலே ஓரறிவு மரம், ஈரறிவு ஊர்வன, மூவறிவு நீரில் வாழ்வன, 4 அறிவு பறவையினம், 5 அறிவு விலங்குகள், 6 அறிவு மனிதன், 7 அறிவு என்னை போன்ற முனிவர்களுக்கு, 8 அறிவு யாருக்கும் எட்டாத அறிவு அம்மன் காளியம்மனுக்கு. அப்படின்னு பார்த்தா இன்றைக்கு மனிதன் மனிதனா இருக்கானா? கிடையாது. 6 அறிவுன்னு என்ன? பகுத்தறியக்கூடிய தன்மை உண்டு மனிதனுக்கு. இந்த பாலூட்டின்னு சொல்லுவான். இந்த பாலூட்டிகளிலே சிரிக்க தெரிந்த ஒரே பாலூட்டி மனிதன் தான். ஆனா சிரிப்பது எப்படி இருக்கு? அடுத்தவன் துன்பத்திலே சிரிப்பு இருக்கு. அடுத்தவனுக்கு கொடுத்து அதன் மூலமாக இன்பப்பட்டு சிரிக்க வேண்டும். அதுதான் உண்மையான சிரிப்பு. இன்னைக்கு அப்படி இருக்கமா? கிடையாது.
மனிதன் மனிதனாக வாழ்கிறானா? கிடையாது. மனிதனுக்கு வாழ்க்கையில பிறப்பு இறப்பு ரெண்டுமே உண்டு. ஆனால் பாருங்க, யாருமே இறப்பை தேடி போவதில்லை, பிறப்பை தேடி தான் போவாங்க. பிறப்பு இன்னைக்கு தான் உறுதிப்படுத்துவாங்க. ஆனால் இறப்பு இன்னைக்கு யாராவது கணிக்க முடியுமா? இன்னைக்கு தான் உயிர் பிரியும் அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா? மருத்துவராலையும் சொல்ல முடியாது. அதுதான் கடவுள் ரகசியம். இந்த சிதம்பர ரகசியம் சொல்லுவாங்க, அதை போன்று கடவுள் ரகசியம் அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா வாழ்ற காலத்துல சாகிற நாள் தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன், வாழ்ற காலம் நரகமாயிரும். இருக்கா இல்லையா? ஐயா தெரிஞ்ச நம்ம நாடத்துக்கு வருவோமா? ஆமா. ஏன்னா அந்த நாளை எண்ணி எண்ணி அதற்கு முன்பாகவே உயிரை நீர்த்து விடுவான் மனிதன். இதுதான் உண்மை. மனிதனுக்கு வரக்கூடாத ரெண்டு இருக்கு. என்னது? ரெண்டு விஷயம், முக்கியமான விஷயங்க. ஏன்னா தன் பிள்ளை தனக்கு புத்தி சொல்லக்கூடாது. ஒரு மனிதனுக்கு தன் பிள்ளை புத்தி சொல்லி